ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுட்ட பூண்டு ரசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரசம், மிளகு ரசம்லாம் செஞ்சுருப்பீங்க. இது போல் சுட்ட பூண்டு ரசம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பூண்டு நம்ம சாதாரணமாக ரசத்தில் போட்டு சாப்பிட்றத விட இது போல் சுட்டு செய்யும்போது அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த ரசம் ரொம்ப ஒரு நிவாரணமாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுட்ட பூண்டு ரசம் செய்கிறதுக்காக இது போல் ஒரு பூண்டு எடுத்து நல்லா நெருப்பில் சுட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சுட்டு எடுத்தால் போதும். இது மேலே இருக்கிற தோலெல்லாம் கருகி இதில் உள்ளே இருக்கிற பூண்டும் நல்லா சுட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது போல் சுட்டி எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்த பூண்டை அப்படியே ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் தோலை உரித்து எடுத்துப்போம். அடுத்ததாக இது போல் 2 தக்காளி எடுத்து இதையும் சுட்டுக்கலாம். இந்த தக்காளியை நம்ம சுடும் போது இது மேலே இருக்கிற தோலெல்லாம் ஈஸியாக நமக்கு பிரிக்க வரும். அந்த அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது போல் 2 தக்காளி எடுத்து நம்ம சுட்டி எடுத்துக்கலாம். சுட்ட தக்காளியும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தோலை இது போல் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் நம்ம இது போல் மேலே இருக்கிற தோலெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு. எடுத்த தக்காளியை அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பூண்டையும் தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை பாதியை கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை இது போல் நான் தோலை பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ண தக்காளி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சுட்டி எடுத்தோம்ல அந்த பூண்டையும் தோலை உரித்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரை மூடிட்டு நல்லா இந்த தக்காளியோட சார்லேயே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் ஏற்கனவே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். புளியில் இருக்கிற திப்பியெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம்ல பூண்டு, தக்காளி இந்த பேஸ்டெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம இந்த புளி தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கரைச்சி விடுறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரை அலசி நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் நம்ம எந்த அளவுக்கு வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். சாதாரணமாக நம்ம ரசம் தாளிக்கிறது போலவே எப்போவும் கடாய் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் வேண்டாம். இது கூட எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர நேரத்துலேயே 2 வரமிளகாய் இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு உடனடியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ரசம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே ரசம் நல்லா ஓரெல்லாம் நுரப்பதம் வர ஆரம்பிக்குதுல, நுரப்பதம் லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு லைட்டாக பொங்கி கொதிச்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப அதிகமாக ரசம் கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான சுட்ட பூண்டு ரசம் நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப சுலபமான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.